அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலுக்கு வந்ததாக அரசாணை வெளியீடு. முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி நேற்று முதல் அமலுக்கு வந்ததாகவும் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதியில் இருந்து பிறந்த குழந்தைகள் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் பயன்பெற உள்ளனர். இந்த திட்டத்திற்காக 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதல்வர் விஜய் பதிலுரை வழங்கினார். கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம் முதன்மையான கடமை என்று முதல்வர் தெரிவித்தார். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்தில் நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நாம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசை எதிர்க்க மாட்டோம் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கூறினார். நீட் தேர்வு வேண்டாம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதே தாவேக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் விளக்கம் அளித்தார். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிக்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என்று ஒரு சிலர் நினைப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை முதல்வர் விஜய் விமர்சித்தார். ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களின் இதயத்தில் இடம் பிடித்ததால் முதல்வரானதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏத்துக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. சட்டம் ஒழுங்கு குறித்து யார் கருத்து தெரிவித்தாலும் காது கொடுத்து கேட்போம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இது மன்னராட்சி அல்ல, மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். எங்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று கூறிய திமுகவை முதலமைச்சர் விஜய் கடுமையாக சாடினார். மக்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது, இடதுசாரிகள் அவர்களாகவே முடிவெடுத்துதான் ஆட்சிக்கு ஆதரவு தந்தார்கள் என்றும் அவர் கூறினார். அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல, மக்களுக்கு நல்லா புரியும்.
ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறது என்ற பெயரில் தினத்தந்தி நாளிதழில் வெளியான தலையங்கத்தை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் பேசினார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார் என்று எழுதிய தினத்தந்திக்கு நன்றி. அரசியலுக்கு வந்து 2 வருடம்தான் ஆகிறது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன முடியும் என்று கேள்வி கேட்டவர்களுக்கு தினத்தந்தி தலையங்கமே பதில் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இதுல 100% இது உண்மைன்றதுனாலதான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. இந்த நேரத்தில் தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். தமிழ்தான் எங்களுக்கு உயிர் நாடி, ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்று தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது குறித்து முதலமைச்சர் விஜய் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் கருணாநிதி படத்திறப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 2 முறை பாடப்பட்டது. பண்பாடு கலாச்சாரம் என்று பேசிக்கொண்டே இரட்டை வேடம் போட மாட்டோம் என்றும் அவர் கூறினார். நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தம புத்திரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்றோம். உங்களை மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்க கிடையாது. அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழ 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? சட்டப்பேரவையில் கருணாநிதி படத்திறப்பின் போது தமிழ்த்தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டது குறித்து உதயநிதி விளக்கம். குடியரசுத் தலைவருக்கென்று புரோட்டோகால் உள்ளதால் அதனை பின்பற்றியே முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தாரு, அப்போ நீங்க போட்டீங்க அப்படின்றாரு. முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஆனா ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போல் சைகை செய்து முதலமைச்சர் விஜய் தமது உரையை முடித்தார். ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் பதிலுரையை முடித்த பின்னர் பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்தார். மின்சாரத்துறை குறித்த வெள்ளை அறிக்கை நாளை மறுதினம் வெளியிடப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் வந்து இபியில் வெண்டர் அனைத்து இதில் சோலார் எல்லா வெண்டரையும் கூப்பிட்டு மீட்டிங் முடித்தோம். மீட்டிங் முடிச்சோன்னே எல்லா வெண்டரும் வந்து என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபாய் பார்ட்டி பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு சொன்னாங்க. நாளைக்கு மதியமோ இல்லை நாளை கழிச்சு வியாழக்கிழமை நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக. வாகனங்களுக்கான ஃபேன்சி எண் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியீடு.
2 மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு 2000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரையும், மற்ற வாகனங்களுக்கு 20,000 ரூபாய் முதல் 1,50,000 லட்சம் ரூபாய் வரையும் கட்டணம் உயர்வு. ஜூன் மாதத்திற்கான 9.19 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. நீர் இருப்பு குறைவாக இருப்பதாக கர்நாடகா கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்து தொடர்பாக விசாரணை குழுவினர் முதலமைச்சரிடம் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருந்த நிலையில் 3 நாட்களில் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் ஒடிஷா மாநில அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். நீட் மறுதேர்வையொட்டி தற்காலிகமாக முடக்கப்பட்டிருந்த டெலிகிராம் செயலி தற்போது இந்தியாவில் மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளது. தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து பயனர்கள் இச்செயலியை மீண்டும் பயன்படுத்த தொடங்கினர். தனது வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக நடிகர் ரவி மோகன் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பணிப்பெண்கள் திருடியதாக புகார் அளித்துள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தலைநகர் டெல்லியில் திடீரென வீசிய புழுதி புயலால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். IPL கிரிக்கெட் தொடரில் லக்னோ அணியில் இருந்து தனது பழைய அணியான டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு திரும்பினார் ரிஷப் பண்ட். அவருக்கு மாற்றாக சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் லக்னோ அணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் தலைவர் 173 படத்தின் டைட்டில் அறிவிப்பு நாளை வெளியீடு. நாளை காலை 10 மணிக்கு வெளியாக உள்ளதாக நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.